Hello guys and வணக்கம் இது உங்கள் ஃபர்வேஸ் கேமிங் நான் உங்கள் ஃபர்வேஸ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். என்னடா தம்பி டெக் சேனல் சரியாக வருதுன்னு சொல்லிட்டு மிமிக்ரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிக்க போல அப்படிங்காதீங்க. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதாவது வாய்ஸ் ஒரு கேவலமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொக்க மொபைல் ஷாப் இஸ் ரிட்டன். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கவே கூடாது கேவலமான மொபைல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொக்க மொபைல் ஷாப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மொக்க மொபைல் ஷாப்புக்காக ஒரு இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரோவை இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல, அதை தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஒர்ஸ்ட் மொபைல்ஸ் பார்ட் 1 வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் நல்லா தானே ப்ரோ இருக்குது, ஏன் ப்ரோ வேணாங்கிறீங்க, பப்ஜிலாம் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் விளையாடுது, ஏன் ப்ரோ இந்த மொபைல் வேணாங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒர்ஸ்ட் மொபைல்ஸ்னால் வேறு ஒன்றும் நண்பா, ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்களாட்டி அந்த ஸ்பெக்ஸை தர முடியும், ஆனால் தரமாட்டாங்க, அதை விட குறைச்சி ஸ்பெக்ஸில் தான் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்ஸ்ட் மொபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 25,000 மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசஸர் தராங்க. அதே ப்ரைஸ் ரேஞ்சில் அதே ஸ்பெக்ஸில் ஸ்னாப்ட்ராகன் 730G மொபைல் தராங்க. நீங்கள் எந்த மொபைலை வாங்குவீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 730Gக்கு பதிலாக அவங்களாட்டி 855+ தர முடியும், ஆனால் அவங்க தரமாட்டாங்க, லாபம் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்ஸ்ட் மொபைல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய முதல் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி மொபைல் என்னன்னா Vivo Y50. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 16,500 சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். 8GB RAM, 128GB ROM, 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே, 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 13+8+2+2 MP குவாட் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. சரி கேமரா தான் எப்படி இருக்கு கல்ல, இது ப்ராசஸராச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அது வேற லெவல். Qualcomm Snapdragon 665 ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தரக்கூடிய ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரை தூக்கி இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மொபைலை பற்றி நான் சொல்லணும்னா அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது சூப்பர் மொபைல் என்ன அப்படின்னா Vivo V17 Pro. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 27,500 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். 8GB RAM, 128GB ROM, 6.4 இன்ச்சு கொண்ட ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே, 4100 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 48+13+8+2 MP குவாட் கேமரா, 32+8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. சரி 48 MP தான் கேமரா, ப்ராசஸராச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா Qualcomm Snapdragon 675 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 12,000 ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரை தூக்கி 27,000 பட்ஜெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மொபைலை பற்றி நான் சொல்லணும்னா ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய எனக்கு வேறு அப்பப்போ பரபோய் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மூணாவது மொபைல் என்ன அப்படின்னா Redmi 9i. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 8,300 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்துருவோம். 4GB RAM, 64GB ROM, 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 13 MP ரியர் கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க, 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா MediaTek Helio G25 ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் 7,000 பட்ஜெட்டில் கூட தரமாட்டாங்க, ஏன்னா அவங்களே இதை விட பெட்டராக G35 ப்ராசஸர் தருவாங்க. பட் இவங்க G25 தான் தந்திருக்காங்க. எவ்வளோக்கு 8,300. ஸோ இதே பட்ஜெட்டில் வேறு ஏதாச்சும் நல்ல மொபைல் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme Narzo 20 ஒரு மொபைல் இருக்குது. இதே பட்ஜெட்டில் இந்த ஸ்பெக்ஸை விட சூப்பர் ஸ்பெக்ஸாகவே தந்திருக்காங்க. ஸோ Redmi 9i வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவை குழி தோண்டி புதைச்சிருங்க.
ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 4th மொபைல் என்ன அப்படின்னா Realme C15 Qualcomm எடிஷன். அது என்ன Qualcomm எடிஷன் அப்படின்னா சாதாரண எடிஷனில் வந்து மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இவங்க Qualcomm எடிஷன் இவங்களே ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் உள்ளார செலுத்திருக்காங்க. வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே ஸ்பெக்ஸ் தான் 2 மொபைலுக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3GB RAM 32GB ROM 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே 13+8+2+2 MP குவாட் கேமரா 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 6000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. பட் ப்ராசஸர்னு வர்றப்ப Qualcomm Snapdragon 460ங்கிற ப்ராசஸர் செலுத்திருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா இந்த பட்ஜெட்லேயே 600 சீரிஸ் போக முடியும், Snapdragon 600 சீரிஸ்க்கே எடுத்துருக்க முடியும். பட் இவங்க எடுக்கல. இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த செக்மெண்ட்டில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் கப்பு முக்கியம் மிகலேங்கிற மாதிரி ப்ராசஸர் முக்கியம் இல்லையா? ஸோ ப்ராசஸரை கோட்டை விட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைல் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா Poco M2 Proன்னு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலு புதுசாக நான் Qualcomm எடிஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களே மண்ணாளி போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 5வது கடைசி மொபைல் என்ன அப்படின்னா Oppo Reno 2F. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 18,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பெக்ஸுக்கு வருவோம். ஸோ ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 6GB RAM 256GB ROM கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சு கொண்டு ஒரு Full HD+ AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 48+8+2+2 MP குவாட் கேமரா 16 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. பேட்டரின்னு வர்றப்ப 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. பட் ப்ராசஸர்னு வர்றப்ப மீடியாடெக் ஹீலியோ P70ங்கிற ப்ராசஸர் தந்திருக்காங்க. நான் சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதை தூக்கி 18,000 ரூபா மொபைலில் போட்டு வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. ஸோ எனிவே இந்த மொபைலுக்கு பதிலாக வேறு என்ன ப்ரோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Redmi Note 9 Pro Maxன்னு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைலுக்கு இந்த மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவோ மேல்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மொபைலை வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்கிறோம் வாங்காதீங்க. ஓகே guys, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் எந்த இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஃபர்வேஷ். பை கைஸ்.